படம் எடுக்கும்போது ஆன்லைன் பண்ணுறாங்களே, அங்கேயே படம் எடிட் ஆகி முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ரொம்ப குழப்பிக்கிறதுக்கான இடமே ஒன்றுமே இல்லை. இல்லை, இவ்வளோதான். அது அவ்வளோதான். இதுக்கு என்னவோ அவ்வளோதானே தவிர மற்றபடி எடிட் டேபிள் இது போனால் வேறு மாதிரி மாறிடும். இந்த கதையை முன்னாடி சொல்லி அதை நான் லீனியர் ஆக்கி இது லீனியர் ஆக்கி இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு இந்த கூட பார்வையிலிருந்து ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லை தெளிவா. என்ன சொன்னால் புரியும். இதை விட பியூட்டிஃபுல்லாக அந்த புக்கில் எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா விஜய் சேதுபதி தான். அவர்கிட்ட போய் நாங்கள் இந்த கதையை போய் சொல்லி இந்த மாதிரி பிரபு சார் மூலயமா அதை நாங்கள் டப்பிங் பண்ணி அதை சிஜி பண்ணி அவர்கிட்ட போய் போட்டு காமிச்சிட்டு எல்லாமே அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாத்தையுமே ஒரு 45 மினிட்ஸ் அவர்கிட்ட போய் பேசி இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது சார், இந்த மாதிரியான இதெல்லாம் வேணும் சார், இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வேணும் சார், இப்படிலாம் வேணும் சார் அப்படின்னு. அவர் வந்து பண்ணின விஷயம் 7 நிமிஷம் தான். 45 நிமிஷம் பேசினேனே, அதுக்கு இவ்வளோ தானே அப்படி அதுலேருந்து சாப் பண்ணி வச்சு திருப்பி சிஜியை ரீஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. அவர் தான் அதோட பெரிய கீயே. அவர் அன்றைக்கி நாக்கில் அவருக்கு சரஸ்வதி டான்ஸ் ஆடுறதுக்காக நான் சொல்லுவேன். அவர் பாட்டுக்கு வந்தார், விஷுவல்லாம் போடல, கண்ணை முடினா முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ட்டாரு.